ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆதிரா ஜங்ஷனில் ஒரு சூப்பரான ஜாமுன் செய்ய போகிறோம். எப்பவும் போல் கடையில் போய் பாக்கெட் மாவெல்லாம் வாங்காமல் வீட்டில் உள்ள ரவையை வச்சு அதே டேஸ்ட்டில், அதுவும் குறைச்ச நேரத்துலேயே நம்ம ரொம்ப ஈஸியாக சூப்பரான ஸ்வீட் செய்ய போகிறோம். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு முதல்ல சீனி பாகு நம்ம காய்ச்சிருவோம். ஒரு அடிகனத்த பாத்திரத்தில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி, 1/2 டம்ளர் அளவுக்கு சீனி போட்டுக்கோங்க. அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கரையவும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பிசுபிசுப்பு தன்மை வர அளவுக்கு காய்ச்சினா போதும். பாகுபதம் தேவையில்லை. எந்த டம்ளரை நீங்கள் அளவையை யூஸ் பண்ணுறீங்களோ அதே டம்ளரை தான் எல்லா அளவைக்கும் யூஸ் பண்ணணும். இப்போது ஒரு பேனில் 1 டம்ளர் பால் நான் சேர்த்துருக்கேன். காய்ச்சாத பசும்பால் தான் நான் ஊற்றிருக்கேன். நீங்கள் பேக்கெட் பால் யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 டம்ளர் அளவுக்கு ரவையை அதில் போட்டுட்டு அடுப்பை சிறு தீயில் வச்சு கிளறுங்க. ரவை கொஞ்சம் கொதித்து வரும்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்து கிளறுங்க. இப்போ ஏலக்காய் தூள் இல்லாட்டி 2 ஏலக்காவை நீங்கள் தட்டி போட்டுக்கலாம். இந்த மாதிரி ரவை நல்லா இறுகி வர அளவுக்கு நீங்கள் கிளறிக்கிட்டே இருக்கணும். அடுப்பு சிறு தீயில் தான் இருக்கணும். இந்த பால் நல்லா வற்றி ரவை இந்த மாதிரி மாவு மாதிரி பதத்துக்கு வரவும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. கை பொறுக்கிற சூட்டில் இருக்கும் போது கூட நீங்கள் இந்த ரவையை நல்லா திரும்ப பிணைஞ்சி விடுங்க. அப்போது நம்மளுக்கு நல்லா மாவாக திரண்டு சாஃப்டாக வரும். 1/2 மணி நேரம் மூடி போட்டு அப்படியே இந்த ரவையை ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவில் இந்த மாவை எடுத்துட்டு அழகாக நீங்கள் சின்ன சின்ன உருண்டைகளாகவும் பண்ணிக்கலாம். நான் இங்கே தட்டையாக செஞ்சுருக்கேன். அதாவது கையிலையே இப்படி மெதுவாக அழுத்தி விட்டு ஃப்ளாட்டாக நான் ஷேப்பில் செஞ்சு வச்சுருக்கேன். நான் எடுத்த டம்ளர் அளவைக்கு கிட்டத்தட்ட 15 உருண்டைகள் எனக்கு கிடச்சிச்சு. இப்போ பாருங்கள், கடாயில் நீங்கள் ஆயிலை ஊற்றி நல்லா சூடானதும் அடுப்பை சிறுதீயில் வச்சுட்டு உங்களுக்கு எவ்வளோ அந்த பாத்திரத்தில் போட்டு பொரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. அடுப்பை சிறுதீயில் வச்சுக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் ஏற்றி வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் நல்லா ஒரு பக்கம் வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் திருப்பி போடுங்க. அவசரப்பட்டு திருப்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு மாவு உடஞ்சி போயிடும். இந்த மாதிரி நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு பொரித்து எடுத்துருங்க. இப்போ ஒரு பவுலில் நான் அந்த சீனி பாகை ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் நல்லாவே அது ஆறிடுச்சு. நம்ம பொரித்து வச்சுருக்க அந்த ஜாமுனை அதில் சேர்த்துடுங்க. இந்த சீனி பாகுலேயே இந்த ஜாமுன் குறைஞ்சது ஒரு 3 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான நட்ஸை நீங்கள் தூவிட்டு பரிமாறலாம். இப்போ நீங்கள் இந்த ஜாமுனை நீங்கள் ஸ்பூனால் எடுத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாகவே உடஞ்சி வருங்க. பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. பார்க்குறதுக்கு குலாப் ஜாமுன் மாதிரியே இருக்குது. நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டும் கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்கும். இனி நம்ம வீட்டில் ஸ்வீட் செய்யணுன்னா உடனே நீங்கள் ரவை இருந்தால் இந்த ஸ்வீட்டை செஞ்சு அசத்திடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்.